Hello students, welcome to Centum channel 11th standard accounts unit 9 sports sum பார்க்கலாம் வாங்க. Rectify the following errors before இருக்கு பாருங்க. Beforeனா அப்போ just transactions மாதிரி எழுதினா போதும், journal entries மாதிரி போட தேவையில்ல. Preparing trial balance. Total of purchase book was carry forward rupees 90 lessனா நம்ம original entry போடணும். moreனா ஆப்போசிட் என்ட்ரி போடணும். இப்போ லெஸ் இருக்குது, லெஸ்ஸுனால் நம்ம ஒரிஜினல் என்ட்ரி போடலாம். இப்போ பர்ச்சேஸ் வந்து நமக்கு எங்கே வரும், டெபிட்டில் தான் வரணும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித், ஓகேங்களா, எழுதியிருக்கேன் பாருங்கள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 90 பிஃபோர் எழுதியிருக்கேன் பாருங்கள். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 90. சப்போஸ் இது ஆஃப்டரில் கேட்டாங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி மாதிரி எழுதணும். அது பர்ச்சேஸ் டெபிட்டில் இருக்காது, டெபிட்டில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதிட்டு 2 எக்ஸ்பென்சஸ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸாக எழுதும்போது அந்த ஃபார்மேட் பிரகாரம் தான் எழுதணும். டேட்டு, பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஃபோலியோ, அமௌண்ட்டு போட்டு எழுதிட்டு அந்த ஜேர்னல் என்ட்ரி மாதிரி எழுதிட்டு கீழே நரேஷன் எழுதணும். The total of purchase book was carry forward 180 more. மோர்னா ஆப்போசிட் டிரான்சாக்ஷன். பர்ச்சேஸ் நமக்கு எங்கே வரும், டெபிட்டில் வரும். ஆப்போசிட்னும் போது அது நமக்கு கிரெடிட்டில் வந்துடும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 180. பிஃபோரில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 180. இதே சப்போஸ் ஆஃப்டரில் கேட்டாங்கன்னா பர்ச்சேஸ் நமக்கு எங்கே இருக்குது, கிரெடிட்டு, அதான் பர்ச்சேஸ் வந்து கிரெடிட்டில் எழுதியிருக்கேன். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு. The total of sales book was carry forward 270 லெஸ்னா ஒரிஜினல் என்ட்ரி போடணும். சேல்ஸ் நமக்கு எங்கே வரும், ஜேர்னல் என்ட்ரியில் கிரெடிட்டில் தான் வரும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 270. இதுதான் உங்கள் புக்கில் கேட்டிருக்க பிஃபோருக்கு இது ஜஸ்ட் 1 லைன் எழுதுகிறேன் பார்த்தீங்களா. இந்த டிரான்சாக்ஷன் தான் ஆன்சர். நான் ஏன் கீழே ஆஃப்டருக்கும் எழுதுறேன், சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாமில் ஆஃப்டருக்கும் இந்த டிரான்சாக்ஷன் ஆஃப்டரில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தான் நான் ஆஃப்டருக்கும் கீழே எழுதியிருக்கேன். Sales account should be credited with rupees 270. ஓகேங்களா. நெக்ஸ்ட், total of sales return book was carry forward 360 மோர்னா ஆப்போசிட் என்ட்ரி. சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு எங்கே வரணும், டெபிட்டில் வரணும். ஆப்போசிட்டாக வரும்போது சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு கிரெடிட்டில் வரணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தது தான். அதான் எழுதியிருக்கேன் பாருங்கள் டாப்பில். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 360. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 360 பிஃபோருக்கு. சப்போஸ் இது ஆன்சர் ஆஃப்டரில் கேட்டாங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, தி டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் கேரி ஃபார்வர்ட் 450 லெஸ்னா ஒரிஜினல் என்ட்ரி போடணும். பர்ச்சேஸ் ரிட்டர்னா நமக்கு எங்கே வரும், கிரெடிட்டில் தான் வரும். கிரெடிட்னும் போது ஒரிஜினல் என்ட்ரி அப்படியே எழுதணும். லெஸ்ன்னும் போது அப்போ அதான் எழுதுறீங்க. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 450. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 450. இது பிஃபோருக்கான ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள், பிஃபோர்னு. இது ஆஃப்டரில் கேட்டாங்கன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட் பண்ணியிருக்கோம். சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெப்டர் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஓகேங்களா. ஆனால் உங்கள் சம்மில் இப்போ கேட்டிருக்கிறதுல பிஃபோர் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஃபோருக்கான ஆன்சர் ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் 1 லைன் எழுதுனா போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.